அதான் முக்கியமானது. இது வழக்கு, அதை எதிர்கொள்ளுவோம். அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தானே தீரணும். அப்போ அதை எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஆந்திராவில் நான் கூட அதுக்கு கடுமையான கண்டித்து அறிக்கை விட்டேன். தம்பி அல்லு அர்ஜுனா நடித்த படம் புஷ்பா 2 திரையரங்கில் போய் படம் பார்த்தவங்க சிக்கி இறந்துட்டாங்க. அதுக்கு இவர் பொறுப்பு இல்லை. ஆனால் இவரை கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. அப்போ நான் கேட்டேன், அவர் பொறுப்பு இல்லை, அவங்க படம் பார்க்க போய் நெரிசலில் சிக்கிட்டாங்க. இப்போ அது மாதிரி தான் பார்க்கணும். இப்போ இது ஒரு வழக்கு, அதை எதிர்கொள்ளணும். நம்ம எதிர்கொண்டு போய் இதில் எந்த தொடர்பும் இல்லை. இது எங்களுக்கு இப்போ நம்ம இப்போ வழக்கு புனையப்பட்டவங்கெல்லாம் அவங்களா இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க. அப்படி பார்க்க முடியாது. இல்லை, அப்படி பார்க்க முடியாது. இது என்ன? இது தம்பி மேல நடவடிக்கை எடுத்தா அண்ணனுக்கு என்ன செய்யும்? சந்தோஷமா இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்குமா? வருத்தமா தான் இருக்கும். இது என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க? அவனுக்கு இது புது வழக்கு. எனக்கு 260 வழக்கு இருக்கு என் மேல. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது. எனக்கு இது புதுசில் வழக்கு. அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போவேன், சிறை அதை நிறைன்னு போவோம், தடை அதை உடைன்னு போவோம். எங்களை பயிற்றுவித்த தலைமை அப்படி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து என்னை கைது பண்ணுங்கலாம் நான் கெஞ்சிருக்கேன். அவ்வளவு சின்ன பிள்ளை இல்லை, அவருக்கு தெரியும் இது நடந்துருச்சு. என்ன நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்யணும்?